இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே பாவை. ஆகாட்டு ஆகாட்டு. பாவை. ஏய், இந்திரா விடு, குழந்தை தானே, சரியாயிடுவா. பாவை குட்டி, சாப்பிடலாமா? பாவை, நீ அம்மா மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். சாரிடா. தயவு செஞ்சு சாப்பிடாம மட்டும் இருக்காத. இந்தடா தங்கம், சாப்பிடு. பாவை, சாப்பாடு மேல உன் கோவத்தை காட்டக்கூடாது. அடம் பிடிக்காம சாப்பிடுற செல்லம். கொடுங்க அண்ணி, நான் ஊட்டி விடுறேன். நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன்ல, இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேனா? நீங்க குட் கேர்லா சாப்பிடணும். நல்லா இருக்கா? அம்மா தான் செஞ்சாங்க. பாவை, நான் ஒன்னு சொன்னா நீங்க செய்வீங்களா? உங்களுக்கு தான் இந்த பொம்மை கிடைச்சிருச்சுல்ல, இப்போ நீங்க ஹாப்பி தானே? ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. நீங்க அம்மா கிட்ட பேசினாதான் அம்மா சாப்பிடுவாங்க. அம்மா கிட்ட பேசுவீங்களா? நீங்க சாப்பிடாம அம்மா மேல கோவமா இருந்தீங்களா? அதான் அம்மா இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. அம்மா பாவம்ல, நீங்க பேசாம இருக்கிறதுனால தானே சாப்பிடாம இருக்காங்க. அம்மா கிட்ட பேசுங்கம்மா. பாவை,
எங்க அப்பாவுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே நான் அளவுக்கு அதிகமா நேசிச்சது செழியனைத்தான். அவர் மேல நான் வச்சிருந்த லவ் தான் என்ன எந்த அளவுக்கு அவரை வெறுக்க வைக்குது. அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னல. ஏன் ஐலி, நான் அப்படி யோசிக்காம இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? ஒரு தடவை இல்ல, பல தடவை. நான் பல தடவை அப்படி யோசிச்சிருக்கேன். ஆனா அதுக்காக நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏண்டா அப்படி யோசிச்சோன்னு நினைக்கிற மாதிரி அவர் ஒரு காரியத்தை பண்ணிடுவாரு. என்ன அப்படி உடைச்சிருவாரு. இது எல்லாத்தையும் விட அவர் பண்ண பெரிய தப்பு அவர் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைய உடைச்சது. அத பத்தி எல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது வேணா எனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா பாவையோட சூழ்நிலை எனக்கு புரியுதானே? ஏன்னா நானும் பாவையும் ஒண்ணுதான். அவ எப்படி அவ அப்பா மேல தப்பு இல்லைன்னு நம்பிட்டு இருக்காளோ அதே மாதிரிதான் நானும் எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா என் நம்பிக்கையும் சரி, பாவையோட நம்பிக்கையும் சரி, அத உங்களால புரிஞ்சுக்க முடியாதே. இங்க பாரு ஐலி, சில விஷயங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா வச்சதுதான். அத மறுபடியும் கண்டினியூ பண்றது முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன். இல்ல அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐலி தயவு செஞ்சு நீ இந்த டாபிக்க பத்தி இனிமே என்கிட்ட பேச வேண்டாம். ப்ளீஸ் ஐலி, இதுவே கடைசியா இருக்கட்டும்.